4வது அதிகாரம் அதிலே 40வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை உன்னோடு தமது தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இங்க பாரு, அல்லேலூயா சொன்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க, அல்லேலூயா. என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் என்னுடைய பிரயாணங்களை, என்னுடைய வேலைகளை, என்னுடைய சகல காரியத்தையும் யார் வாய்க்க பண்ணுவான்னு கேட்டா வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நான் வழிபடுகிற, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் பிரயாணங்களை, என் காரியங்களை என்ன செய்வாரா? வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த வேத பகுதி முழுவதுமாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்குக்காக பெண் பார்க்கும்படி அநேக ஊழியர்கள், அநேக பேர் இருந்தாலும் ஒரு மனிதனை மாத்திரம் தெரிந்து கொண்டு, அந்த மனிதனுடைய பேர் தான் என்னவா? எலியேசர். எலியேசர் கையில என்ன கொடுக்கிறாரு? இந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்பா, என் பையனுக்கு என் ஊரில் கர்த்தருக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான என் ஊரில், என் இடத்துல ஒரு பெண்ணை நீ என்ன செய்யணும்? பார்த்து நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எலியேசர் கையில் என்ன செய்கிறாரு? ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்க கைகளிலே கர்த்தர் பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்கல, நல்ல சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். என் கையில என்ன கொடுத்திருக்கிறாரு? தேவன் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, எலியேசரை பார்த்து சொல்லுகிறா, நான் வழிபடுகிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் உன் பிரயாணத்தை எல்லாம் என்ன செய்வாரா? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்னுடைய பிரயாணங்கள், என்னுடைய வேலைகள், எனக்கு உண்டான சகலத்தையும் யாரால வாய்க்க பண்ண முடியும்னு கேட்டா கர்த்தர் ஒருவராலே, மனுஷனாலே அல்ல. என்னதான் எலியேசர் கையில பொறுப்பை கொடுத்து எலியேசரை நம்மள கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் எனக்குடைய வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதத்தின் மகிமையை என் தேவன் எனக்கு தரவல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தர் என் பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் எலியேசர் கையில பொறுப்பை கர்த்தர் அவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல. ஆமே, அதுல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா எல்லா வெகுமதிகளும், பரிசு பொருட்களையும் அவன் கையில கொடுத்து, நீ என்ன செய், நீ பெண் பார்த்து வா அப்படின்னு சொல்லி எலியேசர் கையில அவன் பொறுப்பை மாத்திரம் இல்ல, என்னென்ன கொடுக்கிறாரா? ஆடு, மாடு, வெள்ளி, பொண்ணு, வேலைக்காரன், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இதெல்லாம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் ஒரு மனுஷன் கையில கொடுக்கிறார். கொடுத்து என்ன செய்யறாரு? இந்த வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தருக்கு பயந்து என்ன செய், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கையான பாத்திரம் இந்த எலியேசர். எல்லாவற்றையும் கொடுத்து அவன் பிரயாணம் தேவனாலே வாய்க்க செய்யும்படியாக, இந்த பிரயாணத்தில் எந்த குறையும் அவனுக்கு வராதபடி சகலத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை வழி அனுப்புகிறார். நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்காக நீங்க நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை வெறுமையாய் உன்னை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க, இயேசு என்னை அழைச்சிருக்கிறார், இயேசுவின் நாமத்தினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு எனக்கு ஒண்ணுமே தரல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வெறுமையா அழைக்கலங்க, உன்னை அழைத்து உனக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்களா, ஒரு அள்ளிலே சொல்லலாமா? ஆமென். வரங்களை கொடுத்திருக்கிறார், ஜெபத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்.
டேலண்ட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கை பிரயாணம் நான் பரலோக ராஜ்யத்தில் போகிற வரைக்கும் என்னை தற்காத்துக் கொள்ளும்படியாக, என் தேவையெல்லாம் பூர்த்தி செய்யும்படியாக, என் சொந்த கால்களில் நிற்கும்படியாக தேவன் சகலத்தையும் எனக்கு தேவன் தந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்கல உங்க சத்தம்? ஆமென். பாருங்க, இன்னைக்கு எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த எலியேசர் சென்றது போல இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் எஜமான் யாருன்னு கேட்டா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நமக்கெல்லாம் எஜமான் யாரு? கேட்கலையே, சொல்லுங்க. எஜமான் யாரு? இயேசு. இயேசுதான் என்னுடைய எஜமான். அப்ப இந்த எஜமானுக்கு நான் ஊழியம் செய்யும்படியாய், அந்த எஜமானுக்கு ஒரு நல்ல மணவாட்டியை நான் தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னை இரட்சிப்பின் பாதையிலே இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன்னா, ஆமென், நான் ஒரு மணவாட்டி. ஆமென். இன்னும் மணவாட்டிகளை, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் இந்த பூமியிலே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எதுக்காக எனக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு? எதுக்காக எனக்கு வருமானம் கொடுத்திருக்கிறாரு? எதுக்காக எனக்கு சகல விதத்தில் எனக்கு நன்மை செய்திருக்கிறான்னு கேட்டா, நான் சாப்பிடுவதற்காக அல்ல, நான் உறங்குவதற்காக அல்ல, நான் சுகபோகமாய் இருப்பதற்காக அல்ல, நான் எஜமானனுக்கென்று மனவாட்டிகளை ஏற்படுத்துவதற்காக கர்த்தர் இவையெல்லாம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, வாகனத்தை கொடுத்திருக்கிறாரு, பணத்தை கொடுத்திருக்க. எதுக்கு? ஆமே, நீ சந்தோஷமா இருக்குவதுக்கா? இல்லைங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே போகப்படுகிற எல்லா பிரயாணங்களையும் தேவன் இதுவரைக்கும் ஏன் ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கென்று ஊழியம் செய்து அவருக்கு மணவாட்டியை நீ அழைத்துட்டு வருவதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? இவையெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, இதெல்லாம் வாங்கிட்டு என்ன செஞ்சிடறான்? ஓடி போயிடுறான். அப்படிப்பட்ட கூட்டமா இன்னைக்கு நீ நானும் இருக்கக்கூடாது. எலியேசரை போல தன் எஜமானுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை எந்த அளவு உயர்த்தி கொடுத்துருக்கிறாருன்னா, இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன். அவன் இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்குறேன், ஆனா அன்னைக்கு 100 ரூபாய்க்கு கூட என்னால என்ன செய்ய முடியல, சட்டை வாங்க திராணி இல்லை. ஆமே, இன்னைக்கு நான் கடையா போய் நான் சாப்பிட்றேன், அன்னைக்கு ஒரு வீட்டில் என்னால் ஒரு வேளை சோறு கூட என்ன செய்ய முடியல, ஆக்கருக்கு திராணி இல்லை. திராணி இல்லாத என்ன இதுவரைக்கும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எதுக்காகமா? உன் பிஸ்னஸ் ரெட்டிப்பாகிறதுக்காகவா? இந்த உலகத்தில் நீ எல்லா மனுஷனை விட, உன் சொந்த மதத்தை விட நான் தான் பணக்காரன் சொல்வதற்காகவா? எல்லாத்த விட நான் தான் ஐஸ்வர்யவான் சொல்வதற்காகவா? இல்ல, எஜமானுக்கு ஊழியம் செய்வதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக. நான் இல்லாத போது எப்படி தெரியுமா இருந்தேன்? ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நான் செய்தேன். கொஞ்சத்துல இருக்கும் போது ஆண்டவருக்காக எப்படி செஞ்சேன்? தாராளமா செஞ்சேன். இப்ப தாராளமா இருக்கு, என்னால என்ன செய்ய முடியல, கொஞ்சம் கூட செய்ய முடியல ஊழியத்தை. கொஞ்சமா இருந்த போது அதிக நேரம் ஜெபம் பண்ணேன், அதிக நேரம் வேதம் வாசித்தேன். ஊழியத்துக்கா போலாம், மற்ற விடத்தில் சத்தியத்தை சொல்வதுக்கா போலாம், எங்கனாலும் எப்பனாலும் நான் ரெடி. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா இடத்துக்கும் நான் கடந்து போனேன். கொஞ்சத்துல இருக்கும் பொழுது அநேகமாய் ஊழியம் செய்தேன். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொன்னேன், சபைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறார்னு கேட்டா, என்னை நிறைவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நிறைவாய் வைத்திருக்கான்னு சொல்லலாம்? ஒரு அலையில சொல்லுங்களேன்.
அப்ப நிறைவா வைத்திருக்கிறார். இப்ப எது குறைஞ்சிருச்சுன்னு கேட்டா, ஜெபம், ஊழியம் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எலியேசரை கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நிறுத்துகிறார். பாருங்க, தன் எஜமானுக்கு உண்மையாய் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக எல்லாவற்றையும் அவன் வாங்கி கொண்டு அவன் தன் பிரயாணத்தை தொடங்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், எலியேசரே, நான் வழிபடுகிற கர்த்தர் என்ன செய்வாரா? இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த பிரயாணம் யாருக்கு பிரியமா இருக்குன்னு கேட்டா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பிரியமான இந்த வாழ்க்கையாய் உன் வாழ்க்கை இருக்கும் என்றால் உங்கள் பிரயாணங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கலையே. அப்ப வாய்க்காம போவதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க? ஆமென். ஏன் வாய்க்கல? என் காரியம் ஏன் தோத்து போகுது? என் குடும்பம் ஏன் சிதைக்கப்படுது? ஏன்னா இந்த வாழ்க்கையில, இந்த காரியத்துல யாருக்கு பிரியம் இல்ல? கர்த்தருக்கு பிரியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மனுஷனுக்கு பிரியம் இருக்கு, உலகத்துக்கு பிரியம் இருக்கு, எனக்கு அதை காட்டிலும் பிரியம் இருக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னை சார்ந்தவருக்கு எல்லாத்துக்கும் பிரியம் இருக்கு. ஆனா யாருக்கு பிரியம் இல்லை? நான் வழிபடுகிற கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அதனால தாங்க என் காரியம் வாய்க்காமல் போகிறது. இன்னைக்கு இந்த 11வது மாதத்துல தேவ சமூகத்துல ஒரு அர்ப்பணிப்போடு நீங்க ஜெபிக்க போறீங்க. இயேசுவே, என் காரியம் வாய்க்க செய்யும்படியா இன்னைக்கு நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன். கர்த்தரை நீங்க சார்ந்துருங்க. கர்த்தருக்கு சார்ந்து கர்த்தர் என் பிரயாணத்திலே பிரியமா இருப்பார் என்றால் அந்த பிரயாணம் எனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுல ஒரு 4 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பிரயாணத்துல. ஆமென். எத்தனை ஆசீர்வாதம்? போதுமா பாஸ்டர்ன்றீங்களா? ஒரே அதிகாரத்துல தான். முதல் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு உன் பிரயாணம் பிரியமாய் இருந்தால், ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், நீ எதிர்பார்த்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லலாமா? இது தப்பாப்பா சொல்றேன்னா? ஆமே சொல்லுங்க. நான் எதிர்பார்த்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை, இந்த பிரயாணத்துல நீ எதை எதிர்பார்க்கிறியோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த 11வது மாதத்துல கர்த்தர் செய்வார். நீ எதெல்லாம் எதிர்பார்க்கிறியோ அதெல்லாம் கர்த்தராலே வாய்க்கும். கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியுங்க? 2வது ஆசீர்வாதம், எதிர்பாராத நன்மையினாலே கர்த்தர் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்களேன். எதிர்பாராத நன்மையினாலே என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? 3வது ஆசீர்வாதம், எஜமானுடைய சித்தத்தின்படி கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். யாருடைய சித்தம்? எஜமானுடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. என் பிரயாணத்தை என்ன செய்வாரா? கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 4வது ஆசீர்வாதம், ஏராளமான பொருட்களினாலே கர்த்தர் என் பிரயாணத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுடைய? இந்த 4 ஆசீர்வாதத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்களை நடத்த போகிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம். இங்கு எலியேசர் என்ன எதிர்பார்த்து போகிறான்னு கேட்டா, வேதத்தில் நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்க. நான் 24வது அதிகாரம், ஆமீன், 10வது வசனத்திலிருந்து ஆமீன் 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க பாப்போம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசோபெத்தாமியாவிலே
நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதிலே அறியவும் செய்தருளும் என்றான். செய்தருளும் என்றான். இதுதான் எலேசருடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்பு? ஐயா, நான் இந்த ஊருக்கு சாயந்தர வேளையில வந்துடுறேன். இப்ப என் ஒட்டகங்களும் என் கூட இருக்கிறவர்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில தண்ணி பிடிப்பதற்காக அநேக பெண்கள் என்ன செய்வார்கள்? வருவாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டா, எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்பேன். எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டகத்தும் கொடுக்கணும், ஏன் கூட வந்தவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பெண்ணே, நீர் என்னுடைய எஜமானுக்கு உகந்தவளாய் இருப்பாள் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்கு? கேட்கல. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு பெண் பார்க்க போறவன் எதை எதிர்பார்க்கிறான்? அழக, பொண்ணு, பொருள். ஆமென். அழகே எல்லாத்தையும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணும், நகை வேணும், பணம் வேணும். அல்லேலூயா. இது இருந்தா எனக்கு போதும். ஆனால் இந்த எலியேசருக்கு கொடுத்த பொறுப்புல ஒருவேளை எலியேசர் இப்படி கூட செஞ்சிருக்கலாம். எஜமான் தான் எல்லாமே கொடுத்திருக்கிறார்ல, எல்லா வெகுமதியும் கொடுத்திருக்கிறார்ல, எல்லா காரியத்தை என்ன கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு பொண்ணை என்ன செய்யலாம்? இந்த பணத்தை எல்லாம் காட்டி, ஏமா இங்க வா, இவ்வளவு இருக்குது, அவ்வளவு இருக்குது, ஆமே நீ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீ வந்துரு, எங்க எஜமானுடைய மகனுக்கு ஒரு பொண்ணு தேடி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? தன் வெகுமதியை காட்டி பெண்ணை அவன் தேடவில்லை. அல்லேலூயா. வெகுமதியை காட்டி, தன்னுடைய பலத்தை காட்டி, தன்னுடைய சூழ்நிலையை காட்டி என்ன செய்யல? அவன் தேடல. அவன் எப்படி தேடுறான்னு கேட்டா, என் எஜமானுக்கு உகந்த பிள்ளை வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் எஜமான் வீட்டுக்கு உகந்த பிள்ளை. அதை யாரால என்னால கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவரே. இதை ஆபிரகாம் என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த காரியத்தை நீதான்பா செய்யணும், உன் காரியம் வாய்க்க செய்ய நான் வழிபடுகிற தேவன் உனக்கு துணை நிற்பார் என்று சொல்லிட்டாரு. இப்ப நான் யாரையும் நம்புறமா இல்ல, நான் நம்புற ஒரே ஒரு ஆள் யாரு? நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஏன்னா நீங்க தான் என் பிரயாணத்தை என்ன செய்வீங்க? வாய்க்க பண்ணுவீங்க. அதனால இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட என்ன செய்யறேன்? நான் கொடுக்கிறேன். எந்த பெண்ணாவது, ஆமே, ஒரு மனுஷனுக்கு கொடுக்கலாம், 2 மனுஷனுக்கு கொடுக்கலாம், அவன் கூட்டு வந்து 50 பேத்துக்கும் எந்த பெண்ணாவது என்ன செய்வாங்க? தண்ணி மோண்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கேட்கல. கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவளே வீட்டுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறா. அவ வீட்டுக்கு தண்ணி பிடிப்பாளா? இல்ல இவங்க எல்லாத்துக்கும் முகம் பேர் தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு வார்ப்பாளா? ஆனா இது சாத்தியம் இல்லதான்.
ஆனா உன் பிரயாணத்திலே கர்த்தர் பிரியமாய் இருப்பார் என்றால் சாத்தியம் இல்லாததை கர்த்தர் உனக்கு சாத்தியமாக்கி உன் பிரயாணத்தை வாய்க்க செய்ய என் தேவனால முடியும் என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கேட்கலையே, கேட்கலையே. ஆமென். ஆண்டவர் பிரியமா இருந்ததுனால தாங்க அவன் எதிர்பார்த்ததை கர்த்தர் என்ன செய்தாரா? வாய்க்க பண்ணினார். அவன் போய் நிற்கிறான், பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்ப ரெபேக்காள் என்ற பெண்ணிட கேட்கிறான், ஏமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. அதுக்கு அவள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டா, உமக்கும் தருகிறேன், உன் ஒட்டகங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் தருகிறேன். அல்லேலூயா. தேவன் உன் பிரயாணத்திலே இருப்பார் என்றால் நீ கேட்க வேண்டியதல்ல, கேட்காமலே கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கேட்கல உங்க சத்தம்? நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை. உன் தேவையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன் பலவீனத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனங்களுக்காக என்ன செய்யறாரா? யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் யுத்தம் பண்ணுகிறார். நீ என்ன செய்ய? அவர் பாதத்துல அமர்ந்து நீ ஜெபம் பண்றது மாத்திரம் நீ பண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் பாதத்தில் அமரு. முன்னாடியே சொல்லிட்டு, ஆண்டவரே இதான் என்னுடைய பிரியம், இந்த பிரியமா இருக்கிற பெண் யாரோ அதை நீங்க எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. என்னால தேடி அலைய முடியாது. அவர் சொன்ன ஊருக்கு வந்துட்டேன், அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், இதுல எந்த பெண் என் எஜமானனுக்கு என்று என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆகனாலே நீர் சொல்லியிருக்கிறீங்களே, இந்த பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்ததை கர்த்தர் வாய்க்கை செய்தார். இந்த 11வது மாதம் சொல்லுங்க, என் எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன செய்வாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு ஆச்சரியம். நான் எனக்கு மட்டும்தான் கேட்டேன், ஆனா என் ஒட்டகங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வாய்ப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறாரே. ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி. நீங்களும் அப்படிதான் சொல்ல போறீங்க. இந்த 2 மாதத்துல கர்த்தர் உன் பிரயாணத்துல உனக்கு விருப்பமானதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் ஒரு சத்தம் ஒரு அலையில சொல்லலாமா? என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார், என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். என் மனசுல நினைச்சதை கத்த நிறைவேற்றுவார். நான் என்ன விரும்பணும் அதை கத்த நிறைவேற்றுவார். நான் என்ன ஆசைப்படுறனோ கத்தர் அதை நிறைவேற்றுவார். சொல்றவங்க மாத்திரம் நல்ல ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செய்வதிலும் சொல்வதிலும் முரண்பாடற்றவரே. இதுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே. நான் நம்பிடும் யாவருக்கும் என் அரணாய். ஆமே, அல்லேலூயா. தாயே, சகோதரனே, உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை உன் கண்கள் கண்டு மகிழும். ஆண்டவருடைய நாமத்தை நீ என்ன செய்வ? மகிமைப்படுத்துவ. எஸ். 2வது ஆசீர்வாதம், எதிர்பாராத நன்மையினாலே உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. இப்ப எலியேசர் ரெபெக்காளை பார்த்து கேட்கிறா, நீ யாருடைய மகள்? உடனே அவ சொல்றா, நயினாருடைய மகள். சரி, இன்றைக்கு உங்க வீட்டுல நாங்க எல்லாரும் வந்து தங்குற முடியுமா அப்படின்னு கேட்கிறா.
உடனே அவருடைய பதில் அல்லேலூயா என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, ஆமென், வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, நீ மாத்திரமல்ல உன் ஒட்டகங்களும் உன் கூட வந்திருக்கிற எல்லாருக்கும் என் வீட்டில் என்ன உண்டு, இடம் உண்டு, நீங்கள் எப்போ வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்றா. உடனே எலியாசருக்கு என்ன ஆச்சரியம், என்னடா முன்ன பெண்ணுமே தெரியாது, தண்ணி எடுத்து கொடுக்கிறா, நான் மன விருப்பத்தெல்லாம் நான் சொல்றேன், ஆண்டவர் நிறைவேற்றிட்டாரு. இப்ப ரெண்டாவது இல்ல எங்க அப்பாட்ட கேட்கணும், இல்ல நான் அங்க கேட்கணும் இங்கே கேட்கணும் அப்படின்னு சத்தம் போடுவா. அப்படி இப்படின்னு பார்த்தா அவன் எதிர்பார்க்கல. அவன் என்ன சொல்றா, என் வீட்டில் உங்க எல்லாத்துக்கும் என்ன உண்டு, இடம் உண்டு, ஆகாரம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உன் பிரயாணம் இருக்கும் என்றால் நீ போகிற வழியெல்லாம் கர்த்தர் நீ எதிர்பாராத நன்மையினாலே கர்த்தர் வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நடக்கும்னு சொல்றாங்களா? ஒரு அழியில சொல்லலாமா? எப்பா அந்த வீடு திறக்குமான்னு தெரியல, அந்த வீட்டில் எங்களுக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல, இருந்தாலும் என்ன செய்யறேன், கேட்டு பார்க்கிறேன். அப்படி கேட்டா வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் கேட்ட உடனே வாங்கன்னு சொல்லி ஓடி போய் தன் வீட்டில் இருக்கிற அண்ணனிடத்துல, தகப்பனிடத்துல, தாயிடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது அவனுடைய அண்ணன் என்ன செய்யறான் கேட்டா, ஓடி வருகிறான். அல்லேலூயா. ஓடி வருகிறான். என் வீடு உங்களுக்காக நான் திறக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, என் வீட்டில் வந்து தங்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும், இதுவரை அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் கர்த்தர் எதிர்பாராத நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். நடக்கும் சொல்றாங்களா? ஒரு அழியில சொல்லலாமா? திறக்குமா? ஆமே, கேள்வியே வேணாம், கண்டிப்பா திறக்கும். ஏன்னா என் பிரயாணம் யாருக்கு பிரியமா இருக்கு? ஹல்லேலூயா. என் பிரயாணம் இயேசுக்கு பிரியமா இருக்கு. தேவனுடைய நாம மகிமைக்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்பாராத நன்மை. ஒரு காரியத்துக்காக நீங்க போவீங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஒரு காரியத்துக்காக நிக்கிறீங்க, ஆமென். ஆனா அந்த காரியம் நடக்கல, அதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ ஒரு காரியத்துக்காக போன, கர்த்தர் 2 காரியத்தை வாய்க்க பண்ணிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கேட்கலையே? நடக்குமா? நீ ஊழியத்துக்காக நீ போகிற வாசல் எல்லாம் கர்த்தர் திறக்க போகிறா. ஆண்டவருடைய நாமத்துக்காக நீ போகிற எல்லா வழிகளையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரா? திறப்பான்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கேட்கலையே உங்க சத்தம்? ஆமே. வாங்க, எல்லாத்துக்கும் என் வீட்டில் இடம் உண்டு என்று வாசலை திறந்து கொடுத்தால் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்லுங்க, இந்த 11வது மாதம் கர்த்தர் எனக்கு வாசலை திறக்க போகிறா. நான் எதிர்பாராத வாசலெல்லாம் திறக்கும்னு நம்புகிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் எதிரிடைய வாசல்லாம் திறக்க போறாரு. குறைஞ்சிருச்சே. என் பகைங்களுடைய வாசல் எல்லாம் திறக்க போறாரு. கேட்கல? என் விரோதியுடைய வாசல் எல்லாம் திறக்க போறாரு. சண்டைக்கார வாசல் எல்லாம் திறக்க போறாரு. நான் எதிர்பாராத வாசல்லாம் திறந்து தேவ சமாதானத்தினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் எல்லாம் நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்லவரே, சர்வ வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, இதுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே, இதுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆமே. ஓடி போய் அவங்க அண்ணன் சொல்லும் பொழுது அண்ணன் ஓடி வராரு. அண்ணனுடைய பேர் என்னவா? லாபான். லாபான் ஓடி வரான். ஓடி வந்து அவனை வரவேற்கிறான். சொல்லுங்க,
உங்களை வரவேற்க ஓடி வர போறாங்க. இத்தனை நாள் அவனை பார்த்து ஓடுனவங்கெல்லாம் இனி எப்படி வர போறாங்க? கேட்கல. ஐயோ சிஸ்டரா வாங்க வாங்க வாங்க, ஐயோ பிரதரா வாங்க வாங்க வாங்க. நடக்குமா? கேட்கல. நடக்கும். நான் நடத்தலைங்க, நீ வழிபடுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஓடி வந்து உன்னை வரவேற்க போகிறாங்க. நடக்கும்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லியில சொல்லலாமா? வாசல் திறக்கப்படும், எனக்கு ஒரு இடம் கிடைக்கும். விளைப்பார கர்த்தர் ஒரு இடத்தை கொடுக்க போறாரு. கர்த்தர் எதிர்பாராத நன்மையினாலே கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவது, எஜமானுடைய சித்தத்தின்படி என் பிரயாணம் என்ன செய்யுமா? வாய்க்கப்படும். மூன்றாவது ஆசீர்வாதம். நீங்க அதுல 24, 50, 51 நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. லாபான் ஓடி வந்து அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்க பிரயாணத்தை வாய்க்க செய்வதற்கு ஆமே முதல் வார்த்தை என்ன வரும்னு தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். லாபம் ஓடி வந்து ஒட்டகத்தை பார்க்கல, வெகுமதியை பார்க்கல, மேன்மையை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, எதையும் பார்க்கல. கேள்விப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து முதல் சொன்ன வார்த்தை, நீங்க எல்லாரும் கர்த்தரால். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு மனிதன் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்னன்னு கேட்டா, அழகா இருக்கீங்க. உடனே என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? பைய ஹேண்ட்பேக்குள்ள போயிடும். ஒரே நிமிஷம் இன்னும் 2 மேக்கப். சிஸ்டர் தோடு அழகா இருக்கு. அந்த கை அடுத்து தோட விட்டு என்ன செய்யாது? இறங்கவே இறங்க. சிஸ்டர் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. பிரதர் இந்த பேண்ட் நல்லா இருக்கு. உடனே எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் கிடைக்காது. உங்களுக்கு எப்படி கிடைச்சு? நான் ஆர்டர் பண்ணேன். என்ன பண்ணேன்? ஆர்டர் பண்ணேன். உடனே பெருமை வந்துடும். கடைசியில் சென்ட் மேரி ஸ்கூல் வாசலில் தான் அந்த பேண்ட் எடுத்திருப்பாரு. ஜீசஸ். எங்க பண்ணேன்? ஆர்டர் முடிஞ்சு. சிஸ்டர் இது நல்லா இருக்கு. இது நீ கிடைக்காது சிஸ்டர். ஆமே, இது கிடைக்காது. ஒரு சிஸ்டர்லாம் இருக்கு. சிஸ்டர் எங்க வேலை பார்க்குறீங்க? பேங்க்ல. எங்க? பேங்க்ல. காலையில் டிப்டாப்பாக தான் போகும். பேச்சு கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை. ஸ்டேட் பேங்க்குக்கே அதான் மேனேஜர் மாதிரி போகும். ஒரு நாள் காலையில் போகிறேன், கூட்டிக்கிட்டு இருக்கு. என்ன சிஸ்டர் இந்த வேலை தான் பிரதர், வெளியே சொல்லிடாதீங்க. கூட்டி முடிச்சு டீ போடுற வேலை. ஆமாம். அல்லேலூயா. இன்னைக்கு பசங்கள்லாம் ஏமாந்துடுறான். வாடா ஐடி கம்பெனியில் வேலை இருக்கு. என்ன கம்பெனி? ஐடி கம்பெனியில் வேலை இருக்கு. இங்கேருந்து 10 பேர் கிளம்பி போயிட்டான். ஐடி கம்பெனியில் வேலை இருக்கு. போகும்போது என்ன வெட்டு? முடி வெட்டு. ஐடி மாதிரியே முடி வெட்டு. ஆமே. ஷூவு, பெல்ட்டு 10,000 ரூபாய்க்கு இங்கே என்ன செஞ்சுட்டான்? எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டான். சும்மா எந்த பஸ்ஸில் போடுறான்? ஏர் பஸ்ஸில் தான். ஏன்னா எந்த கம்பெனி? ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனியில் வேலை. ஆமாம். போய் இறங்கிட்டப்பா பார்த்துக்க. இதுதான் ஐடி கம்பெனி. இது உள்ளதான் வேலை. உன்னை வீட்டுக்கு போன் அடிச்சிட்டான், எனக்கு போன் அடிச்சிட்டான். பாஸ்டர் ஆமே 24 மாடி 50 மாடி இருக்கு. இதில் தான் வேலை. கர்த்தர் என்னை அதிகமாக ஆசீர்வதிச்சிட்டாரு. உங்களை வந்து வெயிட்டாக கவனிக்கிறேன். போனவன் 1 மாதம் போனே எடுக்கலை. அடுத்த மாதம் வரேன். என்ன தம்பி என்ன ஆள் இழைச்சி போயிட்ட? ஆமாம் பாஸ்டர், ஐடி கம்பெனியில் கண்ணாடி கழுவுற வேலை. ஆமே 1 மாதம் மேலே தொங்க விட்டு என்ன செஞ்சாங்க? கண்ணாடி கழுவி விட்டாங்க. பெருமை.
எதை எடுத்தாலும் என்ன பெருமை. சிஸ்டர் முடி நல்லா இருக்கு, சிலுக்கு போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன். கடைசியில் என்ன போட்டிருக்கோம்? துவைக்கிற சோப்பு தான் போட்டிருக்கோம். அல்லேலூயா. பெருமை. லாபான் ஓடி வந்து எதை பார்த்தான்? ஆமே, அவன் கண்ணுக்கு எது கண்டது? தேவ ஆசீர்வாதம் ஐயா. அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவங்கள பார்த்தாலே சொல்லிடுவாங்க, ஆமே பிரதர் கர்த்தரால் ஆசீர்வாதம். நீங்களாம் என் வீட்டுக்கு வர நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், வாங்க வாங்க வாங்கன்னு தான் குடும்பம் முழுவதும் என்ன செய்யறாங்க? வரவேற்கிறார்கள். அல்லேலூயா. போன வாரம் ஒரு வீட்டு ஜெபத்துக்கு போனேன், கதவை லாக் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படித்தான் இருக்கு நம்ம வாழ்க்கை. ஜீசஸ், நீ எதை பார்க்கிற? நீங்க கர்த்தர் இன்னைக்கு இந்த 11 மாதத்துல உன் காரியம், உன்னுடைய பிரயாணம் ஆசீர்வாதமா முடியணும் அப்படின்னா நீ எதை பார்க்கணும் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவன் பார்த்ததும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்ன செஞ்சிட்டான்? வாங்க உள்ள வாங்க. ஆமே, நீங்களும் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆமே உங்க வந்த ஆட்களுக்கு என்ன இருக்கு? இடம் இருக்கு. நீங்க உள்ள உட்காருங்க. ஆகாரத்தை என்ன செய்யறேன்? ரெடியா இருக்கு, எடுத்துட்டு வரேன்னு சொல்ல. எப்படி இருக்கு? ரெடியா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ரெண்டாவது, நான் போய் உங்க ஒட்டங்களுக்கெல்லாம் என்ன செய்யறேன்? நான் தண்ணி பாய்ச்சுறேன், நீர் பாய்ச்சுறேன், எல்லாம் வைக்கோல்ல எல்லாமே நான் போடுறேன். அல்லேலூயா. இதெல்லாங்க ஜீசஸ். இன்னைக்கு பாருங்களேன், பாஸ்டர் வந்துட்டாரு. பாஸ்டர் உங்களுக்கு ஒரு காணிக்கை. அப்புறம் நீங்க எதுல வந்தீங்க? வண்டியில் வந்தீங்க. இந்தாங்க பாஸ்டர் வண்டிக்கு ஒரு காணிக்கை. பாஸ்டர் இந்தாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் போற இடத்துல நான் தான் என்ன செய்யறேன்? நான் தான் என்ன செய்யறேன்? இந்த பாக்கில விடுறேன் 10 ரூபா, இந்த பாக்கில விடுறேன் 10 ரூபா. அந்த 10 ரூபா என்ன செஞ்சுட்ட? வாங்கிட்டு தான் விடுறேன். அல்லேலூயா. பாருங்களேன், எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். கர்த்தரா இப்ப நான் யாருக்கு செய்றேன்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளுக்கு செய்றேன். எலியாசருக்கு செய்யல, எலியாசரோடு கூட வந்தவங்களுக்கு செய்யல. நான் எலியாசரை பார்க்கலங்க, கர்த்தரை பார்க்கறேங்க. அள்ளி கொடுக்குறான். அல்லேலூயா. அள்ளி இந்தாங்க பாஸ்டர், இந்தாங்க சாப்பிடுங்க, திருப்தியா இருங்க. அல்லேலூயா. ஆமே, அப்படி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எங்க பாஸ்டர் எனக்கே சோறு இல்லை, அப்பதான் வயிறு முட்டை தின்றுருப்பான். மீன் குழம்பு வாசனை அடிக்குது, ஆனா என்ன இல்லை? சோறே இல்லை பாஸ்டர். உடனே நான் மறந்து 1 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு வருவேன்.